இந்த வேளையில் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக ஒரு விசை தலைகளை தாழ்த்தி நாம் பிரார்த்திப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில் நாங்கள் உம்முடைய வசனங்களை கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஒரு மனப்பாட்டை தரும்படியாக செபிக்கிறோம். மனிதன் சரீரப்பிரகாரமான ஆகாரத்தினாலே மாத்திரமல்ல, தேவ வசனத்தினாலும் பிழைப்பான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான், அவன் பின்வாங்கி போவானே ஆனால் என் ஆத்மா அவன் மேல் பிரியமாக இராது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆத்மா ஈடேறும்படியாக உம்முடைய வசனத்தை நாங்கள் ஆண்டவரை கிரகித்து உள்வாங்கி அவைகளின்படி நடக்கும்படியான கிருபை எங்களுக்கு கட்டளையிடும்படியாக செபிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும் சுவாமி. எங்களை தாழ்த்தி உம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிற வேத பகுதி வாசிக்க கேட்டதான லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் அங்கே 20ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். 20ஆம் வசனத்தை வாசிங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 20ஆவது வசனம். 21. பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே, இயேசு கிறிஸ்து பிறந்து 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ண வேண்டியதான அந்த நியாய பிரமாணத்தில் அவர்கள் அங்கே தகப்பனும் தாயாய் பொறுப்பாய் இருக்கிற யோசேப்பு மரியாளும் செய்ய வேண்டிய கடமைகளை, தேவ சமூகத்தில் ஆற்ற வேண்டிய அந்த கடமைகளை, இறை கடமைகளை தவறாதபடி செய்கிறதை பார்க்கிறோம். 8ஆம் நாளில் அந்த பிள்ளைக்கு விருத்த சேதம் பண்ணுகிறார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு. ஆகவே இது தெய்வீக குழந்தை என்று அறியப்பட்டதான காரியம் தேவ தூதனால் முன்னுரைக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, என்ன பெயரிட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் உற்பத்திக்கு முன்னே தேவ தூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். இயேசு என்றால் தமது ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை விடுவிப்பார் அல்லது ரட்சிப்பார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே நாம் எங்கு போனாலும் அந்த பெயரை சொல்லுகிறோம். யாருக்கு ஜெபித்தாலும் இயேசு என்கிற நாமத்தை, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மாறுபட்ட விசுவாசம் உள்ளவர்களாய் மாற்றி மதத்தில் யாருக்கு இருந்தாலும் நாம் ஜெபிக்கும்போது இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா விதமான சாபங்களையும் கட்டுகளையும் பிசாசுகளையும் நாம் விரட்டுகிறோம். அந்த நாமத்திற்கு ஒரு வல்லமை உண்டு. அவர் நாமம் அதிசயமானவர், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த பேருக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்றால், இயேசு என்பது இந்த உலகத்தில் எர்த்திலினே மண் உலகத்தில் கொடுக்கப்பட்டதான பேர். அந்த நாமத்துக்கு மேலான நாமம் எந்த பேரும் இல்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். வானத்தின் கீழே மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு, பாவத்திலிருந்து மீள்வதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. வேறு நாமம் இருந்தால் நீங்கள் சொல்லலாம். வேறு பேர்கள், வேறு கர்த்தாக்கள், மனிதனிடையே பாவங்களை விமோசனம் பெறுவதற்கு வேறு எந்த நாமமும் எந்த பேரும் எந்த கர்த்தாக்களும் கிடையாது. வேதம் தெளிவாய் சொல்லுது, வானத்தின் கீழே பூமியின் மேலே மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு, பாவ விமோசனம் பெறுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமமே மாத்திரம் கட்டளையிடப்பட்டு இருக்கிறது. அது ஆண்டவரால் உறுதி செய்யப்பட்டு இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஆகவே இந்த பெற்றோர்கள் யோசேப்பு மரியாளும் ஆலயத்துக்கு செல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசு என்கிற பெயர் இடப்படுகிறது. இவர்கள் மற்ற பெயர்களை அல்ல, முதலாக இயேசு என்கிற பெயர் அங்கே இயேசுவுக்கு, இந்த உலகத்தில் மனித அவதாரமாய் பிறந்த இறை மைந்தனுக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆகவே கொடுக்கப்பட்டதான அந்த கைட்லைன்ஸ், தேவ தூதனால் கொடுக்கப்பட்டதான அந்த வழிமுறைகளை அவர்கள் சரியாக கடைபிடித்தார்கள்.
இவைகளெல்லாம் விசுவாசிகளாக இருக்கிற நமக்கு முன்மாதிரியாக இருக்கிற தேவன் கொடுக்கிற வசனங்கள், தேவன் கொடுக்கிற அந்த தரிசனம் பாரங்கள், வேதத்தின் அடிப்படையில் நாம் செயல்படுத்துகிறோமா? அது மூத்தார்கள் மற்றவர்கள் சொன்னார்கள், அல்லது உடன் பிறந்தவர்கள் உறவினர்கள் சொன்னார்கள், ஆகவே இந்த காரியத்தை செய்தோம். இல்லவே இல்லை. அந்த யோசேப்பு மரியாளும் ஆண்டவர் அவர்களுக்கு என்ன கட்டளையிட்டாரோ அந்த கோட்டிலிருந்து அவர்கள் வழி விலகவே இல்லை. அது அவசியம். ஆகவே ஒரு 100க்கு 100 பரிசுத்த ஆவியினாலே உற்பத்தியாகி பிறந்தான் தேவகுமாரன். தேவனால் முன்னுரைக்கப்பட்டதான காரியம். பேரை அவர்கள் அவிதமாக சூடுகிறதை பார்க்கிறோம். மெசாயா கிறிஸ்து என்கிறதான நேம் அவர் வரப்போகிற ராஜா என்று கொடுக்கப்படுகிறதான அது வானத்துக்குரிய பேராக இருக்குது, மேசையா. ஆகவே இயேசு என்கிற பேரை அவர்கள் கேட்டார்கள். மோசே நியாயப்பிரமாணத்தின் படியே அவருடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது ஒரு பெண்ணானவள் அங்கே கற்பம் தரித்து பிள்ளை பிறந்த பின்பதாக குறிப்பிட்ட நாளுக்கு பின்பதாக தேவ ஆலயத்தில் சென்று பலி செலுத்த வேண்டும் அல்லது ஸ்தோத்திர பலியிட வேண்டும். ஆண்டவர் நமக்கு சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடுகிறார். நாம் பிறந்த நாளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திர காணிக்கை ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுக்கிறோம். வெட்டிங் அனிவர்சரி மற்றும் பலவிதமான காரியங்கள் ஆண்டவர் கொடுத்த சுகத்திற்காக தேவ சமூகத்தில் நாம் ஸ்தோத்திர பலியிடுகிறோம். ஆண்டவர் செய்த நன்மைகள், குடும்பத்திற்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். தேவ சமூகத்தில் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். வேதத்தில் பார்க்கிறோம், 10 குஷ்டரோகிகளை ஆண்டவர் சுஸ்தப்படுத்துகிறார். அதில் ஒருவன் மாத்திரம் திரும்ப ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். ஆண்டவர் கேட்கிறார், மற்ற 9 பேர் எங்கே? சுகம் பெற்றவர்கள் 10 பேர் அல்லவா? மற்ற 9 பேர் எங்கே என்று ஆண்டவர் கேட்கிறார். இந்த அந்நியனை தவிர ஒருவனும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தவில்லையே. அப்போ ஆண்டவர் நன்மை பெற்றவர்கள் 10 பேர் என்றால் 10ல் ஒருவர் தான் ஆண்டவருக்கு நன்றியாக இருக்கிறதை அறிகிறோம். எல்லாருக்கும் சுகம் அவசியம், எல்லாருக்கும் விடுதலை அவசியம், எல்லாருக்கும் மன சமாதானம் அவசியம். நாம் ஆண்டவரத்தில் கேட்கும்போது அனைத்து மக்களுக்கும் ஆண்டவர் சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், ஞானத்தை கொடுக்கிறார், வசதிகள் வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அதை பெற்ற பின்பதாக நாம் எத்தனை பேர் ஆண்டவருக்கு தேவ சமூகத்தில் நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுக்கிறோம்? இந்த மரியாள் சுத்திகரிப்பின் நாட்கள் முடிந்த பின்பதாக முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தம் எனப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும், அந்த நியாயப்பிரமாணத்தின்படி பிறக்கிற மிருகங்களுக்கு பிறக்கிற முதல் மிருக ஜீவனாக இருந்தாலும் சரி, அல்லது மனிதர்களுக்கு பிறக்கிற முதல் பிள்ளை எந்த பிள்ளையும் கடவுளுக்கு என்று பரிசுத்தம் என எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ மற்ற பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவருக்கு இல்லையா? இது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டதான காரியம். எல்லா காரியத்திலும் வருகிற விளைச்சலில், வருகிற வருமானத்தில் முதல் பலனை ஆண்டுடைய சமூகத்தில் கொண்டு கொடுக்க வேண்டும் என்று வேதம் நியாயப்பிரமாணத்தில் போதிக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பிறக்கிற முதல் பிள்ளையாக இருந்தாலும் சரி, கடைசி பிள்ளையாக இருந்தாலும் சரி, நடுப்பிள்ளையாக இருந்தாலும் எல்லாரும் கர்த்தருக்கென்று பரிசுத்தமாக எண்ணப்படுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த நியாயப்பிரமாணத்தின்படி முதல் பிள்ளை கடவுளுக்கென்று பரிசுத்தம் என்று எண்ணப்பட்டு இருக்கிறபடியினால அந்நாள் பிள்ளை இல்லாமல் இகழப்பட்டு நிந்திக்கப்பட்டிருக்கிற வேளையில், ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் மகனை தருவீரானால் அவனை என்றென்று உம்முடைய சமூகத்தில் காணப்படும்படி அவனை கொண்டு விடுவேன் என்று பிரார்த்தனை பண்ணி பொருத்தனை பண்ணுகிறாள். அவள் கேட்டபடியே ஆண் பிள்ளையை ஆண்டவர் கொடுக்கிறார். அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டு தேவ சமூகத்தில் அவனை என்றென்றும் இருக்கும்படியாக தாயானவள் கொண்டு விடுகிறதை அறிகிறோம். ஆகவே முதல் காரியங்கள் நமக்கு வருகிற ஆசீர்வாதங்கள், நம்முடைய நிலத்தில் அல்லது வருகிற வருமானத்தில் ஆண்டவர் கொடுக்கிற பிள்ளைகளையும் ஆண்டவர் கொடுக்கிற பலன்களையும் தேவ சமூகத்தில் கொண்டு வரும்போது இதுக்கு
ஆண்டவருக்கு நன்றியாய் இருக்கிறோம், ஆண்டவருக்கு நன்றி உள்ள இருதயத்தை தெரியப்படுத்துகிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஆண்டவர் முழுமையாக அல்ல, ஆண்டவர் முதல் பலனை நம்மிடத்தில் கேட்கிறார். இந்த தவறாதபடி எழுதியிருக்கிறபடியே, நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும், இந்த உலகத்தில் இறைமைந்தனாய் வந்த இயேசு கிறிஸ்துவை மற்ற ஜனங்கள், உறவினர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி செய்ய அவர்கள் செய்து கொண்டு இருக்கும்போது, இவர்களும் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குழந்தை பாலகனாக இருக்கும்போது அவரை தேவ சமூகத்தில் கொண்டு வருகிறார்கள். நம்முடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நமக்கு கொடுத்த பிள்ளைகளை எங்கே கொண்டு செல்கிறோம்? முதலாவது பிள்ளைகளை அந்த ஆண்டவருடைய குடும்பங்கள் குழந்தை பிறந்த பின்பதாக முதலாவது எங்கே கொண்டு வருகிறார்கள்? ஆலயத்தில் கொண்டு வந்து நன்றிகளையும், ஆண்டவர் கொடுத்த பிள்ளைக்காக, ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஆண்டவர் கொடுக்கிற பிள்ளைகள். ஆகவே அந்த பிள்ளைகளை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் ஸ்தோத்திரங்களை செலுத்துவது, நன்றிகளை செலுத்துவது. ஆண்டவர் கொடுத்த பிரசவத்திற்காக, சுகப்பிரசவத்திற்காக ஜீவனை கொடுத்தாரே. பிரசவம் என்பது மறுபிறப்பு என்று சொல்லப்படுகிறது சரீர பிரகாரமாக. ஆகவே அப்படிப்பட்டதான குழந்தையை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும்படியாக வேதத்தில் வாசிக்கிறோம். 12ஆம் அதிகாரம் ரோமரில் ஜீவ பலியாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை ஜீவ பலியாக, நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை தேவ சமூகத்தில் லிவிங் சாக்ரிஃபைஸ், ஜீவ பலியாக தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய காணிக்கைகளை காட்டிலும், நம்முடைய தசோபாங்களை காட்டிலும் நம்மை முழுமையாக தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்பது, அதுதான் தேவனுக்கு பிரியம். நம்முடைய காணிக்கைகளையும் பொருளை காட்டிலும் வெளியேறப்பட்டது நம்முடைய ஆத்துமா. ஆண்டவரை என்னையே உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன் என்று விரும்பும்போது அதில் ஆண்டவர் பிரியப்படுகிறார். இவர்கள் அதை தவறாத செவிடி கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கும்படியாக ஆண்டவர் இவ்வளவு காணிக்கைகளை கொடுத்தால் பிரியமாய் இருப்பார், அல்லது இடங்களை எழுதி கொடுத்தால் பிரியமாய் இருப்பார். அவைகளெல்லாம் ஒரு புறம் உண்டு. ஆனாலும் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, முதலாவது ஆண்டவர் நம்மைத்தான் கேட்கிறார். உன் இருதயத்தை எனக்கு தா என்று கேட்கிறார். நான் அதில் வந்து வாசம் பண்ணட்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவர் கேட்கிறார். இவர்கள் தவறாதபடி நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டபடியே கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்க குழந்தையை எடுத்து சென்றார்கள். நம்முடைய பிள்ளைகளை பல இடங்களுக்கு அழைத்து செல்கிறோம். உறவினருடைய விருந்துக்கு, நல்ல காரியங்களுக்கு, எல்லா காரியங்களுக்கும் அழைத்து செல்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை நாம் தேவ சமூகத்தில் கொண்டு வருகிறோமா என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும், சோதித்து அறிய வேண்டும். இவர்கள் வித்தியாசப்பட்டதான, விசேஷத கிருபை பெற்றதான மரியாள், தேவ தரிசனம் பெற்றதான யோசேப்பு, சொப்பனத்தினாலே வழிநடத்தப்பட்டதான நீதிமானாகி இருக்கிற யோசேப்பு. ஆனால் நியாயப்பிரமாணத்தில், வேதத்தில் சொல்லப்பட்ட எந்த காரியத்தையும் தவற விடாதபடிக்கு சொன்னபடியே அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள், அழைத்தார்கள். தேவ சமூகத்தில் மற்ற குடும்பங்கள் தங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வந்து ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுக்கிற அதே காரியத்தை இவர்களும் செய்தார்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கல்வியை கொடுக்கிறோம், உணவை கொடுக்கிறோம், உடையை கொடுக்கிறோம், நல்லது. இவைகளெல்லாம் செய்யப்பட வேண்டிய காரியங்கள். ஒவ்வொரு நாளும் காலையில் நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கிறோமா? ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், கிறிஸ்துவை அறியாத பிள்ளைகள், அவர்கள் கிறிஸ்துவை அறியும்படியாகவும், தேவனுடைய அங்கே நாமத்திற்கும் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு தூரமாக இருக்கிற பிள்ளைகளை தேவன் கிட்டி சேர்க்கும்படியாக அவர்களுக்காக நாம் அதிகாலையில் தேவ சமூகத்தில் மன்றாடுகிறோமா? நாம் செய்ய வேண்டும். ஆண்டவர் வேதத்தில் வாசிக்கிற பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம்.
பிள்ளைகளுக்கு பணத்தை கொடுக்குறோம், ஃபீஸ் கட்டுகிறோம், எல்லாம் செய்கிறோம். இதெல்லாம் செய்யப்பட வேண்டிய காரியங்கள். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்துவை அவர்களை பற்றி கொள்ள வேண்டும், தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையாக ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தில் நாம் செபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எத்தனையோ தேவ மனிதர்களால் பயன்படுத்தப்பட்டதான ஊழியர்கள், ஜான் வெஸ்லி என்கிறதான மெதடிஸ்ட் திருச்சபையை உருவாக்கின பரிசுத்தவான், அவருடைய தாயார் காலையில் எழுந்த அனைத்து பிள்ளைகள் மேல் கரங்களை வைத்து ஜெபித்தபடியினால சபையினுடைய தலைவர்களாய் அநேக பாடல்களை பாடுகிற பாடல் தலைவர்களாக மாறினார்கள். ஆகவே ஒரு ஜெபிக்கிற தாய், ஜெபிக்கிற பெற்றோர்கள் இருக்கும்போது பிள்ளைகள் எதிர்காலத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவார்கள். ஆகவே இந்த உலகத்தில் போஷிப்பதற்கும் உடுத்தி வைப்பதற்கும் மற்ற காரியங்களில் அவர்களை தாங்குவதற்கு மாத்திரம் பெற்றோர்கள் அல்ல, பிரதானமாக நம்முடைய பிள்ளைகள் ஆண்டுடைய சமூகத்தில், தேவ சமூகத்தில் நான் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே அவர்கள் வழி தவறி இருப்பார்களானால் அவர்களை உம்முடைய சமூகத்தில் நேர்வழிக்கு கொண்டு வாரும், உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபைத்தாரும். அவருடைய ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் அவளை பாவ வாழ்க்கையிலிருந்து அவளை விடுவித்துக் கொள்ளும் ஆத்மாக்களை ரட்சியும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அவர்களுக்காக மன்றாட வேண்டும். எவ்வளவு நேரம் நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் தேவ சமூகத்தில் கண்ணீர் சிந்துகிறோம். தவறு செய்யும்போது, வழி விலகும் போது, படிக்காத போது நாம் கஷ்டப்படுகிறோம், விசனப்படுகிறோம். ஆனால் எக்காலத்தில் எந்நேரத்திலும் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது அது மிகுந்த ஆசீர்வாதத்தை உண்டு. என்னை வழிநடத்தின எனக்கு ஏசாமியை சொல்லியிருந்தாத அந்த டீச்சர் அம்மா எனக்காக அவர்கள் பிரார்த்தித்திருக்கார்கள், எனக்காக அவர்கள் உபவாசம் பண்ணியிருக்கிறார்கள், எனக்காக அவர்கள் ஒரு ஊழியனாக மாறுவேன் என்று தரிசனத்தை கண்டு இருக்கிறார்கள். என்னிடத்தில் சொன்னார்கள், நான் அப்பொழுது கோயில்பட்டியில் வேலை செய்து கொண்டிருந்தேன். தம்பி, உன்னை பார்த்தேன், நீ வெள்ளங்கி ஆடை அணிந்து ஒரு மேடான இடத்துலேருந்து பிரசங்கம் பண்ணுகிறதை கண்டேன் என்று சொன்னார்கள். அப்போ நான் கேள்வி சொன்னேன், அந்த ஏசாமி அன்ட்டையும் காட்டுட்டேன், அப்போ நான் நம்புகிறேன். அப்போது அவர்கள் எனக்காக பாரம் கொண்டு உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் போது என்னை குறித்ததான சித்தத்தை, என்ன நடக்கப் போகிறது என்பதை அவருடைய வாழ்க்கையில் காட்டியிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் என்னை கிறிஸ்துக்குள்ளாக பெற்றெடுத்தவர்கள், என்னை பெற்ற தாய் அல்ல, ஆனால் கிறிஸ்துக்குள்ளாக என்னை பெற்றெடுத்தவர்கள் எனக்காக பாரம் கொண்டு தரிசனம் கொண்டு ஜெபித்தபடியினால என்னுடைய எதிர்காலத்தை குறித்து, ஊழியத்தை குறித்து அவர்களுக்கு வெளிப்பாடு. இங்கே யோசேப்பும் மரியாளும் தேவ சமூகத்தில் கொண்டு வந்து அந்த குழந்தையை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும், கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடி காட்டுப்புறையாவது 2 புறா கொஞ்சங்களையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். கோயிலுக்கு போகிறது, தேவ சமூகத்தில் போகிறதுக்கு சிலருக்கு என்ன ஆகிறது, கஷ்டங்கள் ஏற்படுகிறது. விருந்தாளி வந்தால் உட்கார்ந்துடுறாங்க. அப்போ இவர்கள் நாம் கிறிஸ்தவர்கள் என்பது, தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நாம் எல்லா விதத்தை தவிர்க்க முடியாத காரணங்கள் உண்டு. ஆனால் தேவ சமூகத்தில் நாம் எந்த அளவுக்கு முன்னுரிமை, அப்போ சில நாம் காலம்பரை ஆராதனைக்கு பின்பதாக, அப்போ அந்த ஆராதனைக்கு போக வேண்டும் என்கிற அந்த காரியங்கள், வீட்டுக்கு யார் வந்தாலும் வரட்டும், இந்த நாளிலே இவர்கள் என்ன செய்வார்கள், ஆண்டவரை ஆராதிப்பார்கள், ஆலயத்துக்கு செல்வார் என்பதை நாம் அந்த காரியத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டும். வந்தங்களோடு கூட உட்கார்ந்து நேரத்தை நாம் செலுத்துவோமானால் அது நன்றாக இருக்காது. இவர்கள் கொண்டு போனார்கள். இவர்களுக்கு எல்லா விதமான வசதிகள், வாய்ப்புகள் இருந்ததுக்குமா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் மத்தியில் சில இடர்பாடுகள், சில குறைகள் இருக்கிற மத்தியில் ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுக்கவும் அந்த பலி செலுத்தும்படியாக தேவ சமூகத்தில் இவர்கள் கடந்து சென்றார்கள். தேவ தரிசனம் பெற்றவர்கள், தேவ தூதர்களினால முன்னறிவிக்கப்பட்டு, அவர் பிறந்தவுடனே நற்செய்தி அறிவிக்கப்பட்டு
வழிநடத்தப்பட்டு பாதுகாக்கப்பட்டு எகிப்தில் இந்த 3 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்து பாதுகாக்கப்பட்டு இவளையெல்லாம் விசேஷித்த விதிவிலக்கு பெற்றிருந்தாலும் இவர்கள் ஆலயத்துக்கு செல்ல வேண்டிய காரியங்கள், குழந்தையை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க வேண்டிய காரியங்களில் இவர்கள் தவறாமல் செய்தார்கள். முதலாவது பெற்றோர்களாக இருக்கிற நாம் தேவ தரிசனத்தின்படி, தேவ வசனத்தின்படி முதலாவதாக நாம் நடத்தப்பட வேண்டும். பின்பதாக நாம் பெற்ற பிள்ளைகளுக்கு நாம் பலவிதமான காரியங்கள், அவர்கள் வசதிகளை பெற வேண்டும், அவர்களுக்கு சம்பாதித்து வைக்க வேண்டும், சொத்துக்களை சுகங்களை வைக்க வேண்டும், அவைகளெல்லாம் வேண்டியதான். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை அர்ப்பணிக்கும் போது, ஆண்டவரை அவர்களுக்கென்று கொடுக்கும்போது, இயேசுவை கொடுக்கும்போது மற்ற எல்லா காரியங்களும் அவர்களுக்கு கிடைத்துவிடும். வேதம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்ம இயேசுவை பின்பற்றும் போது நமக்கு வேண்டிய ஞானம், நமக்கு வேண்டிய வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, இந்த உலகத்துக்கு நமக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் நம்மை பின்பற்றும். ஆகவே இயேசுவை பின்பற்றும் போது மற்ற நமக்கு தேவையான காரியங்கள், நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடியதான பெரிய விலை மதிக்க முடியாத விலையேறப்பெற்றதான வெகுமதி என்னவென்றால் இயேசு கிறிஸ்து. இயேசுவை அவருடைய வாழ்க்கையில் நாம் பரிசாக கொடுக்கும்போது, இயேசுவை அவர்கள் மனமாற ஏற்றுக்கொண்டு அவரையே ஆராதிக்கும் போது மற்ற அவர்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் தவறாமல் ஆண்டவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எப்பொழுது பெற்றவர்களாய் இருக்கிற நாமும் நம்முடைய கடமைகளை நாம் செய்யும்போது தேவ சமூகத்தில் பிள்ளைகளை அர்ப்பணிக்க வேண்டும். நாம் அவர்கள் நிமித்தமாய் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய நன்றிகளை, நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த உலகத்தில் மற்ற எல்லா காரியங்களும் கடந்து போகும். அதை எப்போது வேண்டுமானால் சம்பாதித்து கொள்ளலாம். ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவ சமூகத்தில் செல்வதும், கொண்டு அர்ப்பணிப்பதும், அவளை உற்சாகப்படுத்துவதும், வழிநடத்துவதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. இல்லாதவர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டி ஜெபிக்க வேண்டும். இந்த உலகத்தில் கிறிஸ்துவை அறியாதவர்களும் செல்வந்தர்களும் ஞானிகளும் கல்விமான்களும் உண்டு. ஆனால் அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே, உலகத்தில் இருக்கிற மற்ற கல்விமான்களுக்கு மேலாக எனக்கு ஞானத்தை தந்தீர், அறிவை தந்தீர். நாம் இயேசுவே நமக்கு ஞானமும் மீட்பும் பரிசுத்தமாக இருக்கிறார். ஆகவே இயேசுனுடைய வழிநடத்தல் படி, ஆண்டவருடைய தரிசனத்தின்படி அவருக்கு பேரிடுகிறார்கள். ஆலயத்தில் கொண்டு போய் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கிறார்கள். அவர்கள் பலி செலுத்துகிறார்கள். ஆகவே அவர்கள் பெற்றோர்களாயிருக்கிற யோசேப்பு மரியாளும் பெற்றவர்களாயிருக்கிற அந்த கடமையை தவறாதபடி இறை திட்டத்தையும் நோக்கத்தையும் அவர்கள் நிறைவேற்றினபடியினால அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், நீதிமானாய், பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட மரியாளாக காணப்படுகிறதை அறிகிறோம். நம்முடைய பிள்ளைகள் நம்மை வேதத்தில் நீதிமொழிகள் 31 வாசிக்கிறோம். அவள் பிள்ளைகள் எழும்பி தாயை பார்த்து சொல்லுகிறார்கள், நீ என்ன செய்து, நீ பாக்கியவதி, ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று புகழ்கிறதை பார்க்கிறோம். கணவனும் அவளை பார்த்து, அநேக பெண்கள் குணசாலியாக இருந்தது உண்டு, நீயோ அவர்கள் எல்லாவற்றுக்கும் மேற்பட்டவள் என்று புகழுகிறார். எப்பொழுது ஒரு புத்தி உள்ள தாய், ஒரு ஜெபிக்கிற தாய், ஒரு ஜெபிக்கிற குடும்பம், தேவ சமூகத்தில் கொண்டு வந்து பிள்ளைகளை அர்ப்பணிக்கிற குடும்பம் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்படும். ஆகவே நாம் காலையில் எழுந்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். பிள்ளைகளை படித்தீர்களா, ஹோம்ஒர்க் பண்ணீர்களா என்று கேட்டோம், நல்லது. ஆனால் வேதத்தை வாசித்தீர்களா, ஜெபித்தீர்களா என்பதை முதலாவது கேட்க வேண்டும். படிக்க வேண்டும், வீட்டு பாடம் செய்ய வேண்டும், எல்லாம் செய்யணும், கரெக்டு தான். ஆனால் இன்று வேதம் வாசித்தீர்களா, இன்று ஜெபம் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போறியா, அதை கேட்கணும். ஆகவே அது அவர்களுக்கு பின் வாழ்க்கையில் விடாதபடி
வேதத்தில் வாசிக்கிற பிள்ளையை நடத்த வேண்டிய வழியிலே நடத்தி அவன் முதிர் வயதிலும் விட்டு விடாதிருப்பான் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே பிள்ளைகளை கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் ஏறெடுப்போம். ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வந்திருக்க சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், குடும்பஸ்தர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். வேதத்தில் வாசித்த வண்ணமாக சொல்லப்பட்டபடியே அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். பலி செலுத்தும்படியாக அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். ஆண்டவரே, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஆண்டவரே, ஆண்டவரால் அழைக்கப்பட்டு சாட்சி பெற்றதான நீதிமானாயிருந்த யோசேப்பு, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் வாழ்க என்று வாழ்த்தலை பெற்றதான மரியாள், எப்படிப்பட்டதான ஆண்டவரே கிருபை பெற்றிருந்தாலும் அன்பளிப்புகளை பெற்றிருந்தாலும் ஆற்ற வேண்டிய கடமைகளை அவர்கள் தவறாதபடி செய்தபடியினால நீர் கொடுத்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய பராமரிப்பில் கொடுத்த பிள்ளைகளுக்காய், திருச்சபையில் கொடுத்த பிள்ளைகளுக்காய், விசுவாச பிள்ளைகளுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற பெற்றோர்களையும் ஆண்டவரே நீர் பாதுகாவலர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சகல கடமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை பரப்ப லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.